ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சாய்சி வித் லதா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கடுகு, புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன், 10 பல் சின்ன வெங்காயம், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 30-40 பல் பூண்டு, வெல்லம், உப்பு, தக்காளி, இதுதான் நம்மளுக்கு தேவையான. இப்போது கடாயை வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 10 பல் சின்ன வெங்காயத்தை நான் முழுசாக தான் சேர்ப்பேன், முழுசாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம வச்சிருக்கிற பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கிறணும். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். இது மாதிரி நல்லா பூண்டு வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது வீட்டிலேயே அரைச்சது தான். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து அப்படியே நல்லா வேகணும். எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா வேகணும். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் வேக விடலாம். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வேக விட்டுக்கணும். இது கூட புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்பு இன்னும் நல்லா கொதித்து வேகணும். அப்போ தான் பூண்டு வெங்காயம்னா நல்லா சாஃப்டாக மை மாதிரி நல்லா வேகும். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை கொதிக்க விடலாம். இது மாதிரி நல்லா கொதிக்கணும். இது மாதிரி நல்லா கொதிக்கவும் நம்ம சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சு அப்பப்போ போய் மட்டும் லைட்டாக கிளறி கொடுத்துடணும். இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி ஆயிருக்கு. இப்போது நம்மளுக்கு பூண்டு குழம்பு
ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பூண்டு வெந்திருக்குன்னு பாருங்கள். பூண்டும் வெங்காயமும் அப்படியே நல்லா அப்படியே கையில் தொட்டாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அது மாதிரி நல்லா வேகணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அழகான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.